இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்களுக்கு இடையில் ஒரு பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோயானது பரவி கொண்டிருக்கு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் சொந்தமாக தெரிஞ்சிருக்காது. முக்கியமாக ஜாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா போன்ற இடங்களில் தான் இந்த நோயானது நாய்களுக்கு இடையில் மிகவும் அதிகமாக பரவி கொண்டு வருகிறதா கூட தகவல்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு கூட ஒரு காய்ச்சல் வந்தாலும் கூட சாதாரணமான ஒரு காய்ச்சல் தான் சுகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. அதுக்கு எந்த விதமான ஒரு மருந்துகளையும் எடுக்கலை. ஆனால் இதை சரியாக கவனிக்காமல் விட்டால் அந்த நாயினுடைய உயிரையே பறிக்கும் அப்படின்றது தான் இங்கே ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. இந்த நாய்களுக்கு ஏற்படுற இந்த கொடூரமான நோயை பற்றி தான் இன்றைய காணொலியினூடாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி போடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி காணொலியினுடைய கடைசி பதில் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளில் வளர்க்குற நாய்களுக்கு எந்த விதமான ஒரு ஊசிகளும் போடுறதில்லை. கொஞ்சம் வெளிநாட்டு இன நாய்களான இந்தியன் ஸ்பிட்ஸ், பொம்மேரியன், ஜெர்மன் ஷெப்பர்ட், பிட்புல் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு இன நாய்கள் வளர்த்தா மட்டும்தான் அவற்றுக்கான ஊசிகளை சரியாக போடுறாங்க. மற்றபடி ஆனால் நாட்டு நாய்களை வளர்க்கும் போது அதுக்கு எந்த விதமான தடுப்பூசிகளையும் மக்கள் போடுறதில்லை அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னு சொன்னால் அது ஊர் நாய் தானே, எந்த வருத்தம் வந்தாலும் தாங்கி கொள்ளும், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தாங்கி கொள்ளும், போடுறத சாப்பிட்டுட்டு அது ஓரத்தில் கிடைக்கும். அதுக்கெல்லாம் என்னத்துக்கு ஊசி, காசு செலவழிச்சு என்னத்துக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இலவசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டால் இல்லாட்டி நகரசபையால் வந்து நாய்களுக்கு ஊசி போடுவாங்க. அப்படி போடும்போதும் கூட வீட்டு நாய்களை அவங்க கூட்டிகிட்டு போகிறதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் என்னத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கு ஒரு வருத்தம் வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, கூட அலட்டாமல் நேராக கதைக்கு வந்த விஷயத்துக்குள்ளேயே போகலாம். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மற்றும் ஜாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் நாய்களுக்கு கனைன் டிஸ்டெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயானது பரவி கொண்டு வருது. சரியாக கவனிக்காவிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கிற நாயினுடைய உயிரையே பறிக்கக்கூடியவாறான ஒரு கொடூரமான நோய் ஒன்று தான் இந்த கனைன் டிஸ்டெம்பர். ஒருவேளை உங்களோட வீட்டில் இருக்கிற நாய்க்கு இந்த நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நாயினுடைய நரம்பு மண்டலம், சுவாசப்பை மற்றும் சமிபாட்டு தொகுதி அப்படின்னு சொல்லி மூன்றையும் ஒரே நேரத்தில் பாதித்து கடைசியாக மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். ஓகே, ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு இந்த வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்ப்போம். பொதுவாகவே ஓடி திரிஞ்சு ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கிற நாய் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை இழக்கும். ஓடி திரியாமல் ஒரு இடத்துலேயே படுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேசாக காய்ச்சல் அடிக்கும், தொடர்ந்து இருமி கொண்டே இருக்கும். அந்த இருமல் எப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் சளி அடைச்சிருக்கும் இல்லையா? சளி அடைச்சிருக்கும் போது எப்படி நாங்கள் இருமுவோம்? அந்த சளியையும் துப்ப முடியாமல், ஒழுங்காக மூச்சையும் விட முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நாய்க்குட்டி என்ன செய்யும்னு சொன்னால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருமி கொண்டிருக்கும். நாயினுடைய கண்களில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீளை, சீல் வடிஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பீளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணில் மஞ்சளாக வெள்ளையெல்லாம் வரும். அப்படி உங்களோட வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கோ நாய்க்கோ கண்ணில் இருந்து மஞ்சள் நிறத்தில் அதிகமாக சீல் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நார்மலாக சீல் வந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, ஓகே இது சாதாரணமாக வர்ற விஷயம் என்று சொல்லி. ஆனால் கண் திறக்காத அளவுக்கு கண் ஒட்டி போயிருக்கும். சில நேரங்களில் அந்த நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால் அது கண் மூடியே இருக்கும், திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டி பசவோட அந்த சீல் ஒட்டி இருக்கும். அப்படி ஒரு அறிகுறியை நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளணும். மற்றது வழக்கமாக நல்லா சாப்பிட்ற நாய்க்குட்டி சாப்பிட்றத ரொம்பவும் குறைச்சிக்கொள்ளும். சில நேரங்களில் வாந்தி எடுக்கும், சாப்பிட்ட உடனேயே வாந்தி எடுக்கும். அதே நேரத்தில் வயிற்றுப்போக்கம் கூட சில நேரங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இதை விட முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி நடுக்கமும் அதே நேரத்தில் வாத குணமும் இருக்கும். வாத குணம்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு தெரியும், கை காலெல்லாம் இழுத்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வரும் இல்லையா அந்த குளிர் வரும்போது. அதே மாதிரி தான் நாய்க்குட்டி நடக்கிறதுக்கே கஷ்டப்படும். பின்னங்காலோ இல்லாட்டி முன்னங்காலோ அதுக்கு இழுப்பட்ட மாதிரி, கழுத்து தலை கொஞ்சம் இழுப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் காலையில் எழும்பி போயிட்டு உங்களோட நாய்க்குட்டியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது எழும்பும் போது எழும்புறதுக்கே கஷ்டப்படும். நார்மலாக படுத்திருக்கிற நாய்க்குட்டி எழும்பி நடந்து திரிஞ்சு ஓடி ஆடி திரியும். ஆனால் எழும்புறதுக்கே அது கஷ்டப்படும். அதில் கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுப்பட்ட மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்படும். அதே நேரத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக அதால் நடக்க முடியாது, கொஞ்சம் சரிஞ்சு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டால் சில நேரங்களில் பேலன்ஸ் இல்லாத மாதிரி, இப்போ குடிச்சிட்டு சில பேர் நடப்பாங்க இல்லையா, அவங்களால நேராக நடக்க முடியாது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். சைடில் நடப்பாங்க, பின்னால் நடப்பாங்க, இல்லாட்டி போய் விழுற மாதிரி இருப்பாங்க. அப்படி தான் இந்த நாய்க்குட்டியினுடைய செயற்பாடுகள் இருக்கும். நேராக நடக்காது, கொஞ்சம் வளைஞ்சு நடக்கும். மற்றது மிக முக்கியமானது, இப்போ நார்மலாக சைக்கிள் ஓடுவோம் இல்லையா, நாங்கள் சைக்கிள் ஓடும்போது இப்போ நேராக இருந்து கொண்டு இப்படி தானே செய்வோம். அதே மாதிரி நாய்க்குட்டி என்ன செய்யும்னு சொன்னால் படுத்திருந்துட்டு இப்படி செஞ்சு கொண்டு இருக்கும். அதனுடைய அர்த்தம் விளையாட்டு இல்லை, அது எழும்புறதுக்கு முயற்சி பண்ணுது, ஆனால் அதால் முடியலை. அதனுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அதால் எழும்ப முடியலை. அது தன்னுடைய 4 கால்களையும் மாட்டி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் அதனுடைய உடல்நிலைமையானது அதுக்கு ஒத்திசைக்கலை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரலைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதாவது அந்த நாய்க்குட்டி படுத்து இருக்கும், அதால் எழும்ப முடியாது. அதில் கண் அசையும், அதே சமயத்தில் அதால் எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும், மூச்சு இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதனால் எழும்ப முடியாது.
அப்படியே இந்த அமுக்க வாய்ப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் தூங்கும் போது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் நாய்க்குட்டியாலையும் அதே மாதிரி எழும்ப முடியாத மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய மூச்சில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசம் தெரியும். வழக்கமாக ஒழுங்காக சுவாசிக்கிறது அன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சுவாசிக்கிறதே அதுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சுவாசித்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இதுதான் கேனைன் டிஸ்டெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருத்தம் வந்தால் நாய்களுக்கு ஏற்படுகிற அறிகுறிகள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கும் இதில் ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை கவனஈனமாக அலட்சியமாக விடாதீங்க. அது அந்த நாய்க்குட்டியினுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு எமனாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கேனைன் டிஸ்டெம்பருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு மருத்துவம் இல்லை. ஆனால் வர்றதுக்கு முன்னுக்கு காப்பாற்றலாம். அதுக்கான ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தடுப்பூசியை நேரத்துக்கு போடுறது. உங்களோட வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி என்ன கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் அது கொண்டு வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே இவ்வாறான தடுப்பூசிகளை போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் தான் எதிர்காலத்தில் அவ்வாறான நோய்கள் வர்றதை தடுக்க முடியும். ஒருவேளை இந்த வருத்தம் வந்த பிறகு கூட போயிட்டு நாங்கள் ஊசியை போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் அதனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ரொம்பவும் வீக்காக இருக்கும். அந்த நேரத்தில் இப்படியான ஊசிகளை போடுறதுன்றது ஒரு உகந்த விஷயமா இருக்காது. அந்த நேரங்களில் அந்த நாயினுடைய உடம்பை வலுப்படுத்துறதுக்காக வெப்பமாக வச்சுக்கொள்ளணும். ஜீவனி இல்லாட்டி குளுக்கோஸ் போன்ற விஷயங்களை பருக்கலாம். ஒரு சிரிச் மூலமாக எடுத்து பருக்கலாம். சரியான ஊசிகளை கொடுக்கலாம். பீகோ டேப்லெட், மல்டிவிட்டமின் அப்படின்ற விஷயங்களை வெட்டரி டாக்டர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் அவற்றுக்கு கொடுக்கலாம். அதே போல் நாய்க்குட்டியினுடைய உடம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடாக வச்சுருக்கணும். இப்போ இது குளிரான கிளைமேட் இருந்தேன்னு சொன்னால் ஒரு துணியால் சுற்றி நம்மளை போல தான் அதுவும் நமக்கு குளிர் இருந்தால் எப்படி நாங்கள் பெட்ஷீட் போத்துவோம் அதே மாதிரி தான் அதையும் ஒரு துணியை ஒன்றால் சுற்றி வச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதனுடைய உடல் வெப்பநிலையை பேணிக்கொண்டு அதனால் ரீக்கவர் ஆகிறதுக்கு முடியும். இது எல்லாத்துக்கும் முதல்ல உங்களோட வீட்டு நாய்க்குட்டியை கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் அதற்கான தடுப்பூசிகளை சரியாக போடணும். அது எந்த இன நாயாக இருந்தாலும் சரி, ஒரு நாய்க்குட்டி தானே இதுக்கு எந்த விதமான வருத்தம் வராது அப்படின்னு வச்சுங்கன்னு சொன்னால் அதுக்கும் வருத்தம் வரும். அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காசை செலவழித்து நீங்கள் இவ்வாறான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்கிறது தான் நல்ல ஒரு விடயமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்களுக்கு இடையில் பரவக்கூடிய ஒரு விஷயம். மிக முக்கியமாக நாய்க்குட்டிகளுக்கு தான் இது அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் ஊசி நாங்கள் நாய்க்குட்டியை கொண்டு வந்தவனே போட்டிருக்கணும். இல்லாட்டி கட்டாயம் இந்த நோயினால் நாய்க்குட்டி பாதிக்கப்படும். அதன் காரணமாக இறப்பு நிச்சயம் ஏற்படும். இந்த பாவோ வைரஸ் நாய்க்குட்டிகளுக்கு வந்தேன்னு சொன்னால் நார்மலாக ஒரு நாய்க்குட்டியை காய்ச்சல் வந்த அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அதனுடைய தாக்கமானது அதிகரிக்கும் போது என்ன செய்ய முடியும் சொன்னால் வொமிட் பண்ணி கொண்டு இருக்கும். அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சத்தி எடுத்துக்கொண்டே இருக்கும். இல்லாட்டி அதனுடைய மோஷனினூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தமும் வெளியேறும். ஆக்டிவாக இல்லாமல் எப்பயும் சோர்ந்து போய் இருக்கும். அதனால் எழுந்து நடக்கக்கூட முடியாது. இப்படின்னு சொல்லி நிறைய அறிகுறிகள் இருக்குது. அதனால் உங்களுடைய நாய்க்குட்டிக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தாலும் கூட அது சாதாரண காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கவனஈனமாக விடாதீங்க. அதை வெட்டரி டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. இதன் மூலமாக பாவோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயிலிருந்து உங்களுடைய நாய்க்குட்டிகளை பாதுகாத்து கொள்ளலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெப்டோஸ்பிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோயானது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியினுடைய கல்லீரலை தான் பாதிக்கும். இதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்க்குட்டியினுடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். நம்முடைய வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியினுடைய கண்கள் எப்பவும் ஒரு பிரகாசமாக இருக்கும். அதை பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த நோய் வந்ததுன்னு சொன்னால், இந்த லெப்டோஸ்பிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்ததுன்னு சொன்னால் நாய்க்குட்டியினுடைய கண்கள் மஞ்சள் நிறமாக காணப்படும். அதே நேரத்தில் சிறுநீர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதிக மஞ்சள் நிறத்தில், சாதாரணமாக ஓரளவு மஞ்சள் நிறத்தில் இருந்தேன்னு சொன்னால் பரவாயில்ல, அதிக மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் கழிக்கும். அதுவும் சரியாக போகாது, துளி துளியாக தான் போய் கொண்டிருக்கும். சிறுநீர் போகிறதே அதுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இந்த லெப்டோஸ்பிரோசிஸ் நோய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சிறுநீர் நூடாக தான் பரவக்கூடியதாக இருக்குது. நாய்களுடைய சிறுநீர் நூடாக தான் அதிகமாக பரவும். அதே சமயத்தில் ஒரு நாயிலிருந்து நாய்க்கும் பரவும், ஒரு நாயிலிருந்து மனிதனுக்கு கூட பரவக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய் வந்ததுன்னு சொன்னால் நாயினுடைய கல்லீரலை பாதிக்கும். அதே சமயத்தில் அந்த நாயினுடைய கிட்னியை பாதிக்கும். சிறுநீரகத்தை பாதித்து சிறுநீரக இழப்பை கூட ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த நாயினுடைய மரணத்திற்கு காரணமாக அமையும். நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக் ஃபீவர் அப்படின்னு சொன்னால் நாய்களிலேயே பொதுவாக இந்த உண்ணி இருக்கும். அதே சமயத்தில் தெள்ளு இருக்கும். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஒன்று தான் இந்த டிக் ஃபீவர். இது வந்து சொன்னால் நாயினுடைய இரத்த அளவானது குறையும். அதே சமயத்தில் நாயினுடைய உடலில் இருக்கிற சத்தானது இழக்கப்பட்டு மரணத்துக்கு கொண்டு போகும். அதனால் உங்களுடைய நாய்களில் இந்த தெள்ளு உண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி சரியாக கவனித்து கொள்ளுங்க. அவற்றை அழிக்கிறதுக்குரிய ஊசிகள் மற்றும் மருந்துகள் போன்றவற்றை கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கெனல் காக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமி கொண்டே வர்ற நோய். வீட்டில் இருக்க நாய்க்குட்டி தொடர்ந்து இருமி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய சுவாச பாதையில் எதுவும் பிரச்சனை உண்டாகிருக்கும். இந்த நோய் பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவும் கூட உங்களுடைய செல்லமாக வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியினுடைய மரணத்திற்கு ஒரு காரணமாக மாறலாம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய நாய்க்குட்டி இருமி கொண்டிருந்தேன்னு சொன்னால், சாப்பிட்ட பிறகு சத்தி எடுக்கிற மாதிரி இருமி கொண்டிருந்தேன்னு சொன்னால் டாக்டரை போயிட்டு காட்டுங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேபிஸ். இதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக நாய்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லணும். விசர் நாய் கடி.
இந்த வருத்தம் வந்து சொன்னால் நாய்களுடைய நடவடிக்கைகள் நடந்து நிறைய மாற்றம் உண்டாகும். அதன் மூலமாக அந்த நாய் போய் ஒரு மனுஷனை கடிச்சேன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கும் அந்த வருத்தம் வரும், அந்த நாய்க்கு ஏற்படுகின்ற அறிகுறி மாதிரி அந்த மனுஷனுக்கும் ஏற்பட்டு இறப்பு வரும். இது எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு அரசாங்கத்தில் வந்து கூட நிறைய ஊசி போட்டு கொண்டிருக்கிறாங்க, இலவசமாக நிறைய இடங்களில் ஊசி போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கூட, இல்லாட்டி நகரசபையால் வந்து ஊசி போடும்போது கூட இந்த ரேபிஸ் ஊசியை போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய நாய்க்குட்டிகளை பாதுகாக்கும். இந்த நோயினுடைய அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாய் மூர்க்கத்தனமாக நடந்துக்கொள்ளும், ஒழுங்காக சாப்பிடாது, நீரை பார்த்தா தண்ணியை பார்த்தா ஓடும், தண்ணியை குடிக்காது. அதே சமயத்தில் அதனுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இது பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, வீடியோட தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த காணொலி போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன காரணம்னு சொன்னால், நானும் என்னுடைய வீட்டில் வளர்த்த செல்ல நாய்க்குட்டியை இழந்துட்டேன். அந்த நாய்க்குட்டியை எங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. எப்பயும் நல்லா தான் இருக்கும், விளையாடி கொண்டு தான் இருக்கும், பயங்கர குலைப்படி செஞ்சு கொண்டு இருக்கும், க்யூட்டாக எப்போ பார்த்தாலும் குலைச்சி கொண்டு இருக்கும், விளையாடி கொண்டு இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஆக்டிவான நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதனுடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாற்றங்களில் அண்மை காலங்களில் நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நல்லா தான் இருக்கும், படுத்திருக்கும், திடீர்னு எழும்பும் போது இந்த வெறிக்காரங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குடிச்சு நடக்கிறவங்க மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடக்கும். அதனால் நேராக சில நேரங்கள் நடக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் அது ஒழுங்காக நடக்க தொடங்கும். அது வரைக்கும் அதில் காலெல்லாம் இழுப்பட்ட மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு இருக்கும். நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்படி சைடில் நடக்கும், நேராக நடக்க முடியாது, இப்படி சைடில் இப்படிக்கே ஆடி ஆடி நடந்து கொண்டு இருக்கும். படுத்திருந்தேன்னு சொன்னால் எழும்ப முடியாது. அதில் கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுத்து நடக்கும் சில நேரங்களில், வலிப்பு வந்த மாதிரி. அப்போல்லாம் என்ன செய்வேன்னு சொன்னால் அதில் காலில் சின்ன மசாஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன். ஆனால் உடனே விழுந்துடும். நான் நினச்சேன் இந்த குளிர் நேரத்தில் நாய்க்குட்டிகளுக்கு வர்ற ஒரு வருத்தம் தானே, இது பெரிய ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். சில நேரங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி சைட்டில் இப்படி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும், படுத்துக்கொண்டே சைடில் இப்படி படுத்துக்கொண்டே இப்படி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் எழும்ப முடியாது, எழும்ப ட்ரை பண்ணும் ஆனால் முடியாது. இப்படி சில நேரங்களில் கத்தும், அப்படி உடம்பு நோவு வரும்போது பயங்கரமாக கத்தும். அப்போ நான் நினச்சேன் அது நாய்க்கு வர்ற சும்மா குளிர்காலத்தில் வர்ற ஒரு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். மற்றது இன்னொரு விஷயம் மட்டும் அவதானிச்சேன். என்னென்னு சொன்னால், நாய்க்குட்டியினுடைய கண்கள்லேருந்து மஞ்சள் நிறத்தில் சீல் வந்து கொண்டே இருக்கும், பீழை வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அதனால் கண் திறக்க முடியாது. விடிய எழும்பும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கண் ரெண்டும் இப்படி மூடி தான் இருக்கும். அது பிறகு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி கண்ணில் தேய்ச்சி விட்டு அதுக்கு பிறகு தான் அதோட கண்ணே திறப்படும், அதுக்கு பிறகு தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லணும். சில நேரங்களில் அது இருமுறது கூட அது வித்தியாசமாக இருமும். இப்போ நமக்கு நெஞ்சு சளி இருந்தேன்னு சொன்னால் எப்படி இருமுவோம், அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருமி கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் நடுக்கம் இருக்கும் உடம்புல. இப்படி இருந்தது தான் நானும் அது சாதாரண ஒரு குளிர்காலத்தில் வர்ற ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு முதல்ல நினைக்கிறேன், நல்லா படுத்திருந்தது. இரவு சாப்பாடு நல்லா 2 கோப்பை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் படுத்திருந்தது. அது என்னென்னு சொன்னால், வெளியே போய் படுத்துட்டு விடிய எழும்பும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதால் சுத்தமாக நடக்க முடியலை. எழும்புது, இப்படி படுத்திருந்துட்டு எழும்புது, அதால் நடக்க முடியலை. அப்படியே பயங்கர கஷ்டப்பட்டு தான் நடக்குது, நடக்கவே முடியலை. அதால் எழும்பி அப்படி வந்தாலும் கூட டக்குன்னு விழுந்துருது. நான் நினைச்சேன் வழக்கம் போல் ஒரு வருத்தம் தானே இதுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் எதிர சரியாகும்னு சொல்லி. ஆனால் ஈவினிங் வரைக்கும் சரியாகலை. வழக்கமாக நல்லா சாப்பிட முடியலை. பக்கத்தில் சாப்பாடை வச்சா கூட சாப்பிட எழும்பி அதால் முடியலை, சாப்பிட இயலாத மாதிரி ஒரு மாதிரி தலையை இப்படி வச்சு கொண்டு அதை காலெல்லாம் இழுத்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன், நோமல் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டலில் வேலை காரணமாக கொண்டு போய் காட்டலில் போய் மருந்து கொண்டு வந்து கொடுத்தேன், ஊசியை போட்டோன்னே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம். அடுத்த நாள் துப்புரவா அதால் எழும்ப முடியலை, படுத்துட்டு வேலையில் இருக்கிறேன். அப்போ ஒய்ஃப் கால் பண்ணுறா, அப்பா அப்படி நிலா, அதில் பேர் அந்த குட்டியில் போய் நிலாவுக்கு ஏழாமல் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறான். என்னால் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த பக்கத்தையும் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கேன். வீடியோடு அனுப்பணுன்னு தான் தெரிஞ்சது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுது. அதால் சுத்தமாக எழும்ப முடியலை. எழும்ப ட்ரை பண்ணுது, அது எனக்கு தெரியுது. இப்படி காலை அசைச்சு எழும்ப ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் முடியலை எழும்புறதுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு ஊசி ஒன்றை போட்டாச்சு. போட்ட பிறகு வீட்டை கொண்டு வந்து நான் நினச்சேன் சரியாயிரும்னு சொல்லி, சரியாகலை. சேம் அதே மாதிரி தான் எழும்ப கஷ்டப்பட்டுச்சு. வாந்தி எடுக்க தொடங்கிட்டு, கொஞ்சம் மோஷன் போக தொடங்கிட்டு, மோஷன் டிஃப்ரெண்ட் ஆகிலாம், நார்மலாக தான் போச்சு. சரின்னுட்டு இரவு என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஜீவனி மற்றது குளுக்கோஸ் இதை கலந்து சிரிஞ்சில் எடுத்து அதை வாய்க்கு பருக்கினேன், குடிச்சது. காலையில் ஒரு 4 மணி இருக்கும், எனக்கு ஏதோ மனசு எதுவும் சரியில்லை, டக்குன்னு முழிப்பு வந்துட்டு
உடனே நான் வெளியே போயிட்டு பார்த்தது குட்டியை தான். அப்படியே கிடக்கு, வாய் திறந்து, சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. எப்போவுமே விளையாடி கொண்டிருக்குமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலா கூப்பிட்டாலே எப்பயும் காலுக்குள்ளேயே தான் நிற்கும். வீட்டை போய்ட்டு ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு சொன்னாலும் கூட, வெளியே வாசல் கூட்டினா கூட, இல்லாட்டி எங்கேயாவது இருந்தாலும் கூட காலுக்குள்ளேயே தான் நிற்கும். இப்போ கதிரையில் போய் உட்காந்துருந்தா கூட காலால் அப்படி ஏறி வந்து மடியில் படுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு செல்ல பிள்ளை மாறு இருந்த அந்த நாய்க்குட்டி எப்படி நடந்துட்டு எந்த ஒரு கவனையினத்தால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். முழு காரணம் நான் தான். காரணம் என்னென்னு சொன்னால், காசு இல்லை. இப்போ நார்மலாக இப்போ ப்ரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3000 ரூபாயாச்சும் நாங்கள் கையில் கொண்டு போகணும் ஒரு சாதாரணமான ட்ரீட்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டில் போனோம்னு சொன்னால், கவர்மெண்ட்லேயும் இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது தானே, அங்கே போனோம்னு சொன்னால் அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் வெளியே இருந்து மருந்து கொண்டு வாங்க, ஊசி வேண்டிட்டு வாங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பணம்ன்றதான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் மாத கடைசி வர கையில் காசு இல்லை. ஸோ பிறகு பார்த்துக்கொள்ளாமனு விட்டது அதில் உயிரை பறிச்சுட்டு. காய்ச்சல் வந்த நேரம் கூட நான் நினச்சேன் எதுவும் சாதாரண காய்ச்சலாக இருக்கும், அதுக்கு வர்ற சில குளிரார வர்ற ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி தான் வாத குணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்போ அந்த நாய்க்குட்டி நிலா இறக்குறதுக்கு முன்னுக்கு முதல் நாள் இரவு தான் ஃபேஸ்புக் ஸ்க்ரால் பண்ணி கொண்டு போகும்போது எங்களோட ஊரை சேர்ந்த வவுனியாவை சேர்ந்த வெட்டரி டாக்டர் ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார். இப்படி நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் வருத்தம் பரவி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது எங்களோட நாய்க்குட்டிக்கும் இப்படி ஒரு வருத்தம் வந்திருக்கு, அதனால தான் இறந்துருக்குன்னு சொல்லி. அது வரைக்கும் நான் நினச்சி கொண்டு இருந்தேன் ஒரு சாதாரணமான ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு வீடியோட போடுறேன்னு பாருங்கள், இது இந்த வருத்தம் வர்றதுக்கு முன்னுக்கு அது எப்படி விளையாடி கொண்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்பட்ட அந்த சாகரக்கு முன்னுக்கு அடுத்த முதல் நாள் இரவு எப்படி இருந்தேன்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ ஒன்றும் 2 போடுறேன் பாருங்கள், அதில் எப்படியான மாற்றங்கள் உண்டாகிருக்குன்னு சொல்லி. உங்களோட வீட்டில் இருக்க நாய்க்குட்டிகளுக்கு எதுவும் வருத்தம் வந்துட்டு சொன்னால் கணக்கெடுக்காம விட்டுறாதீங்க. அது வெறும் நாய் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் அது நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு உயிர் தான். அது ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான். நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, கொஞ்சம் சாப்பாடு வச்சாலும் கூட நன்றியோடு இருக்கிற ஒரு உயிரோடு தான் அது. அதை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. நாய்க்குட்டி செத்தோன்னே ஒரு சில பிள்ளை மாதிரி இருந்தது. எப்படி இருக்கும், இப்போ என் காலுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கும். நிலாண்டு சொன்னோன்னா ஓடி வரும், எங்கே இருந்தாலும் ஓடி வரும். அப்படி இருந்தது. இறந்தோன்னே அது ஒரு கவலையாக தான் இருக்குது. அதனால் கேட்டுக்கொள்வது கேர்லெஸ்ஸாக இருக்காமல் உங்களுடைய வீட்டில் நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திங்கன்னு சொன்னால், அது எந்த நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, தடுப்பூசிகளை ஒழுங்காக போடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இழப்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் கவனிக்காமல் விடாதீங்க. ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் கூட அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க. 7 மணி சொன்னால் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கூட காட்டுங்க. அங்கே ஏதாவது முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இருட்டி கொண்டு வர்றது இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலே கூட சொல்லணும்னு நினைக்கல. நான் சொன்ன அதே வருத்தம் தான் 9 டிசம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தம். இது வந்ததால தான் என்னுடைய நாய்க்குட்டியை நான் இழந்தேன். அதே மாதிரி உங்களுடைய செல்ல பிராணிகளையும் கூட நீங்கள் இழந்துடாதீங்க. அவற்றுக்கான சரியான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலியினூடாக அனைவரையும் சந்திக்கிறேன்.